10 நாள்ல 10 கிலோ குறையிறது இல்லை அந்த மாதிரி தேர் லாட் ஆஃப் கிளைம்ஸ் இன் சோஷியல் மீடியா. ஸோ அந்த மாதிரி டயட்லாம் ஃபாலோ பண்ணால் கால் பிளாடர் ஸ்டோன்ஸ் நிறைய பேருக்கு வருது அண்ட் நம்ம கிளினிக்கல் ப்ராக்டிஸில் பார்க்கலாம். நான் கேட்டேன் அவங்க கிட்ட இதெல்லாம் ஜீரோ சைஸ் லவ் ஹேண்டில் இதெல்லாம் சொல்லுவாங்க சார். லவ் ஹேண்டில்லாம் என்ன எனக்கு அது புரியல. அந்த இடத்துல லவ் ஹேண்டில்லாம் என்ன எனக்கு அது புரியல. அந்த இடத்துல ஒரு சைடு தொப்பை இந்த இடத்துல சதை இல்லாம இருக்கா? அங்க சதை இருந்தா லவ் ஹேண்டிலா? ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. ஆனா நல்லா இருக்கிறவங்களே ஏன் நீங்க போய் இன்னும் வருத்தி நீங்க இன்னும் அந்த 6 பேக்ஸ் லெவலுக்கு கொண்டு போறீங்க? அதுக்கு ஃபிட்னஸ்னு பேரை வைக்காதீங்க தயவு செஞ்சு. அது உங்க அழகுக்காக மட்டும் தான் பண்றீங்க. ஃபிட்னஸ்ன்றது அது கிடையாது. தம்பி போங்க தம்பி, ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க. 2-3 கேசஸ் வந்து ரொம்ப ஃபிட்டா அழகா டோண்டா இருக்க கேர்ள்ஸே வந்து சடன் டெத்ல இறந்து போய் வந்ததை நான் பார்த்திருக்கேன். என்ன பாக்குற? ஷாக்கா இருக்கா? இருக்கும்டா. மேபி அவங்களுக்கு வந்து ஒரு 1 மந்த் 2 மந்த்துக்கு வந்து ரொம்ப அச்சீவ் பண்ண மாதிரி வாவ் நான் சூப்பர் வெயிட் குறைஞ்சிட்டேன் அழகா இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ எவ்வளவு வெயிட் குறைஞ்சிருக்கீங்க? நான் போன ஜனவரியில் 1 மந்த்ல மட்டும் அட்டன் பண்ணி 20 kg 1 மந்த்ல நான் குறைச்சேன் சார். இன்னைக்கு நான் ஃபிட்டாக தான் சார் இருக்கேன் சார். இது பேர் ஃபிட்னஸ் கிடையாது சார், இது பேர் மேட்னஸ். எப்பா ஒண்ணும் தெரியலங்கறக்காண்டி ரொம்ப ஓவராலாம் பேசப்படாது. அதாவது ஃபிட்டுக்கும் இதுக்கும் நிறைய பேருக்கு ஒரு புரிதலே இல்லை. என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா நான் எப்படியாவது 1 மாசத்துல 10 கிலோ குறைக்கிறது, 1 மாசத்துல நான் 20 குறைக்கிறது அதுதான் அச்சீவ்மெண்ட் நினைச்சிட்டு இருக்காங்க சார். பட் தட் இஸ் நாட் an achievement, it is a disease. ஐயோ தெரியாத விஷயமா இல்ல போல இருக்கே. இப்போ நம்ம இங்கே வருவோம். நிறைய பேர் நிறைய விதமான டயட்லாம் இருக்கிறீங்க. ஓகே ஓகே, என் கேள்வி என்னன்னா இது கஷ்டமான டயட் தான், ஆனாலும் நான் இருக்கேன். அது என்ன டயட்? சொன்னா தீத்துற போறியா? என்னால முடிஞ்சதை செய்யறேன், சொல்லுங்க. இவ்வளவு நாளா என் மனசு மல்டிபிள் நட்ஸை வந்து நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் அதை வந்து ஸ்மூதி மாதிரி போட்டு குடிச்சிருவேன். அதுதான் பிரேக்ஃபாஸ்ட்டே. ஓகே ஓகே, அதுக்கப்புறமா வந்து மிக்ஸ் ஸ்நாக்னு ஒன்று இருக்கும். ஏதாவது ஒரே ஒரு ஃப்ரூட், எனி ஃப்ரூட் பட் ஒன்று சின்னதாக இருக்க மாதிரி ஒன்று. அடுத்த நெக்ஸ்ட் அதோட லஞ்சுக்கு போயிடணும். லஞ்ச் வந்து ஒரு குட்டி பவுலில் கொஞ்சம் ரைஸ், நிறைய வெஜிடபிள்ஸ், ஒரு எக்கில் வந்து அந்த ஒயிட் மட்டும் எடுத்துப்பேன். மிட் ஆஃப்டர்நூன் வந்துட்டு லைட்டாக டீ குடிப்பேன். கொஞ்சமாக ஜிஞ்சர் போட்டு ஏலக்காய் போட்டு லைட்டாக டீ. கிரியேட்டிவிட்டி. நைட்டுக்கு வந்து 1 or 2 தோசை ஆர் இட்லி, 1 or 2 இட்லி, அவ்வளவுதான். இது என்னன்னா எனக்கு ஓகே வெயிட் லாஸ் பண்ணணும் பட் எனக்கு அது பத்தல, பசிக்குது. ஏமா இது ஒன்றும் பிரச்சனையே இல்லைன்னு நினைச்சேனா? அத நீ அப்படி கேட்டு போட்டீங்க. என்ன ஒரு ஃபுட்டை நம்ம சாப்பிட்டாலும் அது கொஞ்ச நேரம் வயித்துல இருக்கணும் சார். எந்த ஒரு ஃபுட் வந்து சட்டுன்னு டைஜஸ்ட் ஆயிடுதோ கண்டிப்பா பசி எடுக்க செய்யும். அட ஏமா வவுத்திரத்துல கலப்பற, நீ கண்டினியூ பண்ணு. இதுல இன்னொரு கான்செப்ட் ரொம்ப காலமாவே இருக்கு. ஒயிட் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணும், தட்ஸ் குட் ஃபார் ஹெல்த். டயட் இருக்கிறப்ப ஒயிட் எல்லாம் அவாய்ட் பண்ணும் அப்படின்னு. யார் ஒயிட் அவாய்ட் பண்றவங்க நீங்க இருக்கீங்களா? ஆனா கிட்டத்தட்ட எல்லாரும் எல்லாத்தையுமே செய்வீங்கன்னு நினைக்கிறேன். என்னடா முட்டாத்தமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல. நிறைய டயட் வந்து பழமைக்கு திரும்புற ஒரு டயட்ஸா நிறைய இருக்கு. குக் பண்ணாம தானே மனுஷன் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான் அப்படின்னு ஒரு பேர் இருந்துச்சு. அப்ப அவன்லாம் ஆரோக்கியமா தானே இருந்தான் அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறாங்க. இது கேள்வி சார். நோ பாயில் நோ ஆயில்ங்கிறது என்ன வரைக்கும் இன்ஃபெக்ஷன்ஸை நிறைய தூண்டி விடுற மாதிரியான இதுதான். எதை வச்சு அப்படி சொல்றீங்க? இப்போ நான் வந்து எல்லாமே வந்து பாயில் பண்ணி தான் ஆக்சுவலாக சாப்பிட்டு இருந்தேன். ஓவராலாக பாயில் பண்ணி ஆல் ஐட்டம்ஸ் நார்மலாக சாப்பிட்டு இருந்தேன். இப்போ நான் ப்ராப்பராக வந்து ஒரு டைம் போகும்போது ஏன் நம்ம வந்து ஆல்டர்னேட்டாக இப்போ ஓட்ஸ்லாம் ஓவர் நைட் ஓட்ஸ்ன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு கான்செப்ட் வந்திருக்கா? உனக்கு என்னப்பா நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம். ஸோ அது மாதிரி நான் ட்ரை பண்ணேன். பாயிலே பண்ண மாட்டேன். ஓவர் நைட் வந்து ரெஃப்ரிஜரேட்டர் வச்சுட்டு ஃப்ரூட்ஸ்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணி சாப்பிடுவேன். அதே மாதிரி வந்து வெஜிடபிள்ஸும் பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து ராவாகவே எடுத்துப்பேன். ஆக்சுவலாக குக்கும்பராக இருக்கட்டும், இவருக்கு இதான் வேலை. கேரட்டா இருக்கட்டும், இப்போ நீங்க பாயில் பண்ணி சாப்பிடுறது இல்ல? பாயில் பண்ணி சாப்பிடுறது இல்ல. அதனால நான் வந்து காம்ப்ளிகேஷன் வந்து ரீசன்ட் டேஸ்ல இந்த ஷோக்கு ரீசெண்டா நான் அட்டெண்ட் பண்றதுக்கு முன்னாடி கூட ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருந்தேன். என்ன ரீசன் கேட்டா நான் ஹெல்த்தியாக்கு மாறியுமே எனக்கு வந்து ஃபுட் அலர்ஜி ஆயிடுச்சு. பாடி ஃபுல்லாவே எனக்கு வந்து அலர்ஜி ஆயிட்டு பாயில் பண்ணாம சாப்பிடணுங்கிற முடிவுக்கு எப்படி வந்தீங்க? ஒருத்தவங்க சஜஸ்ட் பண்றத வச்சுட்டு நானே வந்து ஒரு ஐடியாவுக்கு வந்தேன். அது இல்லாம நான் அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு நான் கேட்டதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு நீங்க ஃபாலோ பண்ற மெத்தடே ராங். ஆக்சுவலி நீங்க எடுத்துக்கிற ஃபுட், நான் ஹெல்த்தின்னு நினைச்சுக்கிட்ட ஃபுட்னால நான் 2 days வந்து ரொம்பவே அப்செட் ஆயிட்டேன். போதும் நிறுத்திக்கிறோம், இதோட பூராத்தையும் நிறுத்திக்கிறோம். கஷ்டமான டயட் தான் நான் ஃபாலோ பண்றேன். மந்த்லி 2 days சார். நைட்டு 7 மணிக்கு சாப்பிட்டேன்னா அடுத்த நாள் நைட்டு 7 மணிக்கு சாப்பிடுவேன் சார். யாரா நீங்களா? யாருப்பா நீங்க? வாட்டர் கூட குடிக்க மாட்டேன் சார். தண்ணி கூட குடிக்க மாட்டேன் சார். மாசத்துல எத்தனை நாள் இது? 15 days வருதுங்க சார். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். தண்ணி கூட குடிக்காத இருக்கிறது ரொம்ப பெரிய தப்புங்க சார். டயட்ல கண்டிப்பா கம்பல்சரி அட்மோஸ்ட் வாட்டர் தேவை. தேவையான உனக்கு இது அதான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அவர் டயபெட்டிக்காக இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கண்டினியூஸாக தண்ணி கூட குடிக்காமல் ஃபாஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா சுகர் லெவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ரேஞ்சில் இருக்குன்னு தெரியாது. தெரியுமா தெரியாதா? தெரியாது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டிங் பண்ணுற அன்றைக்கி ஒரு மெடிசன்ஸ் எடுத்தார் வித்தவுட் ஃபுட் வித்தவுட் இன்டேக் அப்படின்னா ரிஸ்க் ஆஃப் ஹைப்போகிளைசிமியா சக்கரை அளவு வந்து ரொம்ப கம்மியாகி அவர் மயக்க நிலைக்கு போகிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே ஜாஸ்தி.
அப்படியா சார்? அப்படிதான் சார். இப்போ நான் டாக்டர்ஸாக இங்கே இருக்கிறதுனால ஒரு ஹெல்த்தி பாடிக்கான சில குறியீடுகள் இருக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயம் உங்ககிட்ட கேட்கலான்னு இருக்கேன். ஆஃப்டர் 40 40 வயதுக்கு மேலே நீங்கள் இருந்தீங்கன்னா இதை பண்ணுனா நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கீங்கன்னு ஓரளவு சொல்லலாம். இல்ல துதிக்கல் இப்படி இல்லைங்க சார், ஒரு 10 செகண்ட்ஸ். 1 2 3 6 7 8 9 10. சூப்பர். ஓகே. இது ஏம்மா என்னை உயிரோட விட்டுருங்கம்மா, நான் பொட்டி கடையாவது வச்சு பொழைச்சுக்கிறேன். நார்மலாக இந்த விஷயங்கள்லாம் செய்கிறாங்க அப்படின்னா நரம்பியல் சம்மந்தமாக அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஓரளவுக்கு பேலன்ஸ்டாக இருக்காருன்னு அர்த்தம். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். நல்லா ஊத்துங்க, ஊதுங்க 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 ஊதுங்க, அவ்வளோதான். முட்டி மடக்காம அவர் ஃபீட்டை டச் பண்ணும், தலை வந்து நீல டச் பண்ணும். தொட்டுட்டாப்ல உட்காந்துட்டு பண்ண முடியுமா? உட்காந்துட்டு காலை நீட்டிட்டு you have to touch. ஐயோ ஐயோ ஐயோ, உயிர் போய் வருதே, உயிர் போய் வருதே. இந்த கால் இங்க வச்சா தான சிக்ஸ் பேக் வரும். இந்த காலிங்க வச்சா நான் செத்து போயிருவேன். and your head to touch, head வந்து நீல டச் பண்ணும். முட்டியில தலைப்படம்னா தமிழ்நாட்டில் பாதி பேருக்கு படாதுங்க. ஆனால் ரொம்ப கஷ்டம் இல்லையா மேம்? ஐயே அப்பா அந்த தான் போயிட்டாப்லே, அந்த கால் அங்கேயே தொடுங்க. ஆர்த்தோபெடிஷன் சமணம் போட்டு கீழே உட்கார முடிஞ்சுன்னா உங்க லோயர் லிம்ப் மசில்ஸ் அண்ட் ஜாயிண்ட் பெட்டரா இருக்கு, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இவ்வளவு நாளா இது தெரியாம போச்சே. கார்ப்ஸ் நோ சுகர் டயட் சார் என்னோடது. நோ கார்ப்ஸ் நோ சுகர். சொல்லவே இல்ல. ரொம்ப முக்கியம். நான் ப்ளூ பீட்டி குடிப்பேன். என்ன? சங்கு பூட்டி. ப்ளூ பீட்டி. ஓகே சார், அது சங்கு பூனே எனக்கு அப்புறம் தான் சார் தெரியும். எனக்கு இப்பதான் தெரியும். சுண்டல் ஆர் சூப்பு, கர்டு, குக்கம்பர். கர்டில் வந்து பொமக்ரனேட் போட்டு சாப்பிடுவேன். இது கரெக்டா? ஏன் ரைட்டா அங்கே தெரியல, ஏன்னா நாங்கள் முதல்ல தப்பாக சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்போ நீங்கள் எல்லாருமே தப்பு நீங்கள் சரி திருந்தலாம் நம்ம அப்படின்ட்டு இப்போ இதை சாப்பிட்றேன் அதை சாப்பிட்றேன்னு நான் ஓரளவுக்கு பாருங்க இப்படி ஆயிட்டேன் நான். அது சாப்பிட்றேன் ஆனால் அதையும் தப்புங்கிறீங்க. எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. உங்களோட அந்த நடைமுறை வேலையே செய்ய முடியாது சார். நான் எனர்ஜெட்டிக்காக தான் இருக்கேன். ஐம் டெல்லிங் யூ. இதுக்கு முன்னால நிறைய டயட் நீங்க இருந்திருப்பீங்கல்ல சார்? நான் ஃபர்ஸ்ட் இருந்தேன் சார். அதான் நிறைய இருந்திருப்பீங்க. ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். இது முடிச்சவனையும் இது முடிச்சிட்டு இன்னொரு டயட் நீங்க எடுப்பீங்க. ஆமா சார், எக்ஸ்ப்ளோர் பண்ணனும் நம்ம. எக்கச்சக்கமா டயட் போற அது ஒரு வியாதி. Your diet is very deficient in complex carbohydrates. Another thing is complex carbohydrates வந்து ரொம்ப டெஃபிஷியன்ட்டா இருக்கு. அப்படி ஆகட்டும். இந்த டயட் பழக்கவழக்கங்கள்ல எது உங்களுக்கு சுத்தமா பிடிக்கல, ரொம்ப தப்பு? சார் ஒன்லி லிக்விட் மட்டும் எடுத்துக்கறாங்க சார். அது சுத்தமா வந்து பிடிக்கல சார். So complete liquid food is dangerous. அவளுக்கு சொல்றேன். எப்பயாச்சும் நான் சொல்றத கேட்டானே அப்பாடா.